ஹலோ ஹை கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த சேனலில் வீடியோ போடுறேன். அண்ட் இந்த வீடியோவில் இந்து சமூகத்திலே ரொம்பவே பவர்ஃபுல்லான டாப் 10 காட்ஸ் யார் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அவங்களுடைய பவர்ஸின் அடிப்படையில் 10, 9, 8 இப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், ஒரு கடவுளை தாழ்த்தி ஒரு கடவுளை தூக்கி பேசுகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் யாருமே நினச்சிக்காதீங்க. 10ஆவதாக பார்க்க போகிறது லார்ட் யமா, நரகத்தோடைய அரசனான யமா. பார்த்திங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்பவே பயங்கரமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இவர் யார் அப்படின்றத பார்க்கலாம். இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்து ரொம்பவே நல்லவனாக வாழ்ந்து இறந்து போன முதல் மனுஷன்தான் இந்த யமன். இவர் வந்து பார்க்க ஃபஸ்ட்டு ரொம்பவே நல்லா தான் இருந்திருக்காரு. அதாவது அப்படி இறந்ததுக்கப்புறமா இவர் வந்து மும்மூர்த்திகிட்ட போய் சேர்றாரு. மும்மூர்த்திகளும் இந்த ஆன்மா வந்து ரொம்பவே நல்லவனாக இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இறந்து போனதால் இதுக்கப்புறம் இறந்து போகிறவங்களுடைய ஆன்மா வந்து அவங்களுடைய பாவம் புண்ணியங்களை கால்குலேட் பண்ணி அவங்க சொர்க்கத்துக்கு போகணுமா இல்லை நரகத்துக்கு போகணுமா அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா தான் இவர் வந்து நரகத்தோடைய அரசனாக மாறுறாரு. அப்படி அரசனாக மாறினதுக்கு அப்புறமா லார்ட் யமா வந்து அவருடைய கடமையில ஃபர்ஸ்ட் நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களோடய நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பண்ணுறதால அவருடைய கடமைகளை ஒழுங்காக செய்யாமல் இருந்ததால இதை பார்த்துட்டு கோபமடைஞ்ச சிவபெருமான் லார்ட் யமாவுடைய ஃபேஸ், அதாவது அவருடைய உடல் உருவத்தை வந்து மாற்றிடுறாரு. அதாவது ரொம்பவே நல்லா இருந்தவர் அதுக்கப்புறமா பிளாக்காக தலையில் கொம்புகளோடைய ரொம்பவே பயங்கரமாக மாற்றிடுறாரு, சாபம் கொடுத்துட்றாரு. இப்படி சாபம் கொடுத்ததுக்கு அப்புறமா யமாவும் இருந்து விஷ்ணுக்கிட்ட வந்து வேண்டுறாரு. அதாவது விஷ்ணுக்கிட்ட வந்து கேட்குறாரு, அதுக்கான எங்கள் சாபத்தை போகுங்க அப்படின்ட்டு. ஆனால் விஷ்ணு பகவானும் சிவபெருமான் கொடுத்த சாபத்தை வந்து என்னால் போக்க முடியாது, அதுக்கு பதில் உன்னோட தலையில் இருக்கக்கூடிய கொம்புகள் போகிறதுக்கு மட்டும் நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீ வந்து உன்னுடைய வாகனமாக எருமையை வச்சுக்கிட்ட அப்படின்னா உன்னோட தலையில் இருக்கக்கூடிய கொம்புகள் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் யமா வந்து அவருடைய வாகனமாக எருமையவே வச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ இது இவருடைய பவர்ஃபுல்லான ஆயுதம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது அந்த பாசக்கயிறு தான். 9வது பிளேஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சொர்க்கத்தோடைய அரசனான இந்திரன். இவர் தான் வந்து தேவர்களுக்கு எல்லாருக்கும் அரசன். அண்ட் இந்திரனுடைய சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடி, மின்னல் அண்ட் ரைன். இவர்கிட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வெப்பன் இருக்குது, அதோடைய பேர் வஜ்ராயுதம். இந்த வஜ்ராயுதம் பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர் அப்படின்ற ஒரு முனிவருடைய முதுகெலும்பிலிருந்து செய்யப்பட்டது தான் இந்த ஒரு வெப்பன். அண்ட் அந்த சத்தீஸ்கர் முனிவர் இருக்கார் இல்லையா, இவருக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய ஃபர்ஸ்ட் அவதாரமே அந்த ஒரு குழந்தை தான். அண்ட் இந்திரனுடைய வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஐராவதம். இந்த ஒரு யானை வந்து இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய 10,000 யானைகளுடைய சக்தி ஒன்றா சேர்ந்தது தான் இந்திரனுடைய வாகனமான ஐராவதத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 9வது பிளேஸில் இருக்கார். 8வது இடத்துல இருக்கிறது சனி பகவான். சனி பகவான் இவருடைய சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய கர்ம பலன்படி அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தான் சனி பகவானுடைய வேலையே. அண்ட் இவருடைய பார்வை, அதாவது சனி பார்வை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இவருடைய பார்வை பட்டுச்சு அப்படின்னா நிறைய வந்து கஷ்டங்கள் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காகம் தான். காகம் எதோ குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா காகம் வந்து ஒருத்தருடைய முன் ஜென்மத்தோட கர்ம பலன்களை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய அப்பா வந்து வேற யாருல சூரிய பகவான் தான். அண்ட் யமாவோடைய யமதர்மன் அண்ட் சனி பகவான் இவங்க 2 பேருமே சூரிய பகவானுடைய பசங்க தான். ஸோ இவர் தான் வந்து 8வது இடத்துல இருக்காரு. 7வது இடத்துல காட் ஆஃப் லட்சுமி அண்ட் சரஸ்வதி. லட்சுமி பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து செல்வத்துடைய கடவுள். அண்ட் சரஸ்வதி இவங்க வந்து கல்வியோடைய கடவுள். அண்ட் லட்சுமியோடைய வாகனம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆந்தை. அண்ட் லட்சுமி வந்து விஷ்ணு பகவானுடைய மனைவி. விஷ்ணுவை போலவே லட்சுமியும் வந்து எக்கச்சக்கமான அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. அண்ட் சரஸ்வதி பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து பிரம்மாவோடைய மனைவி. அண்ட் இவங்க 2 பேரும் தான் 7வது இடத்துல இருக்காங்க. 6வது நம்ம பார்க்க போகிறது முருகர். சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலேருந்து வந்த தீப்பொறியிலேருந்து பிறந்தவர் தான் இந்த முருகர். அண்ட் இவர்கிட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆயுதமான வேல் இருக்குது. அண்ட் இவர் தான் வந்து போர்க்கடவுள். இவர் எந்த போருக்கு போனாலுமே அந்த போரில் இவர் தான் ஜெயிப்பார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் ரொம்பவே மோசமான அரக்கர்களான தாரகாசுரன் அண்ட் சூரபத்மன் அப்படின்ற 2 அரக்கர்களையும் வதம் செஞ்சதும் இந்த முருகர் தான். அண்ட் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே முருகருக்குன்னு தனியாக கோவில் இருக்குது. ஸோ இவர் தான் வந்து 6வது இடத்துல இருக்காரு. 5வது நம்ம பார்க்க போகிறது லார்ட் கணேஷா. அண்ட் இவர் எப்படி பிறந்தார் அப்படின்னா பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்டவர், இல்லை பார்வதி தேவியால் பிறந்தவர் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அண்ட் கணேஷோடைய பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவருடைய
ஞானமும் அண்ட் புத்திசாலித்தனமும் தான் அவருடைய மிகப்பெரிய சக்தியே. ஏன்னா ஒரு டைமு முருகருக்கும் அப்புறம் விநாயகருக்கும் ஒரு போட்டி நடந்திருக்கும். அந்த போட்டியில் ஈஸியாக வந்து கணேஷா அவரோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அவர் வின் பண்ணிடுவார். அண்ட் முருகர் தான் வந்து கணேஷாவுடைய தம்பி. ஸோ கணேஷாவுடைய வெப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பரசு. அண்ட் அவருடைய வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மூஷிகர். யார் ஒருத்தர் ஏதாச்சும் புதுசாக ஒரு காரியத்தை தொடங்குறது அப்படின்னாலையுமே அப்போ வந்து கணேஷாவை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த காரியத்தை தொடங்கினாங்க அப்படின்னா அது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் கணேஷா தான் 5வது இடத்துல இருக்கார். 4வது நம்ம பார்க்க போகிறது பிரம்மா. இவர் தான் வந்து மொத்த யூனிவர்ஸையுமே உருவாக்கினவர் அப்படின்ட்டு இந்து மித்தாலஜியில் சொல்லப்படுது. அண்ட் இவர் தான் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், விலங்குகள், அப்புறம் கடவுள்கள், பல உலகங்கள், இது எல்லாத்தையும் வந்து உருவாக்குனதே பிரம்மா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பிரம்மாவுக்கு மொத்தம் 5 தலைகள். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 தலைகள் தான் இருக்கும். ஏன்னா 5 தலையில் ஒரு தலையை வந்து சிவபெருமான் அவரோட தலையை வந்து வெட்டியிருப்பார். ஆனால் அந்த 4 தலைகளுக்கும் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன அப்படின்னா 4 வேதங்களை தான் அந்த 4 தலைகளும் குறிக்குது. அண்ட் பிரம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் அண்ட் அரக்கர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து தனித்தனியாக பார்க்க மாட்டார். அண்ட் பிரம்மதேவருடைய பவர்ஃபுல் அஸ்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரம்மா அஸ்திரம் தான். அண்ட் இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரம். இந்த அஸ்திரத்தை பற்றி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவோட எண்டில் வரும். இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ஏன்னா சிவபெருமானோட அஸ்திரம் அண்ட் பிரம்மாவுடையது, விஷ்ணுவுடையது இப்படின்ட்டு ஒவ்வொரு அஸ்திரங்களுடைய பவர்ஸ் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். 3வது நம்ம பார்க்க போகிறது பார்வதி தேவி. இவங்க வந்து சிவபெருமானுடைய மனைவி. அண்ட் சிவபெருமானுடைய இருக்கக்கூடிய பாதி சக்தி இவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்க தான் வந்து லார்ட் கணேஷா, லார்ட் முருகா இவங்க 2 பேருடைய அம்மாவும் கூட. அண்ட் இவங்க வந்து நிறையவே அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பைரவி, காளி, திரிபுர சுந்தரி, தாரா இப்படின்ட்டு நிறையவே அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. அண்ட் இவங்க தான் வந்து 3வது இடத்துல இருக்காங்க. செகண்டாக நம்ம பார்க்க போகிறது லார்ட் விஷ்ணு. இவர் தான் பாதுகாக்கும் கடவுள். இது வரைக்கும் விஷ்ணு பகவான் 24 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. இவருடைய அவதாரங்கள் தான் ராமர் அப்புறம் கிருஷ்ணர். இந்த 2 காடுமே விஷ்ணுவோடைய அவதாரங்கள் தான். அண்ட் விஷ்ணு பகவானுடைய சக்தி வாய்ந்த வெப்பன் அப்படின்னா அது அவருடைய சுதர்சன சக்கரம் தான். இந்த சக்கரத்தை சிவபெருமானுடைய திருசூலத்தால் மட்டும்தான் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய படுக்கையாக இருக்கக்கூடியது ஆதிசேஷன். அண்ட் விஷ்ணு பகவானுடைய வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கருடன். ஸோ 2nd பிளேஸில் விஷ்ணு பகவான் இருக்கார். ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கடவுள் யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்பும் எனக்கு இன்னுமே வீடியோ போட மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடியது லார்ட் சிவா. இவர் தான் அழிக்கும் கடவுள். இவர் இது வரைக்கும் 19 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. விஷ்ணு பகவானுடைய அவதாரமான நரசிம்ம அவதாரத்தை வதம் செஞ்சது கூட சிவபெருமானுடைய ஒரு அவதாரங்கள் தான். அண்ட் சிவபெருமானுடைய 19 அவதாரங்களும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவும் மேக் பண்ணி வச்சுருக்கேன். சிவபெருமானுடைய சக்திக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய வெப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து திருசூலம் தான். இதுதான் அவருடைய வெப்பன். அண்ட் இவருடைய கழுத்தில் இருக்கக்கூடியது வாசுகி. பாம்புகள்லேயே ரொம்பவே சக்தி வாய்ந்த நாகங்கள் அப்படின்னா அது வாசுகியும் அப்புறம் ஆதிசேஷனும் தான். அண்ட் சிவபெருமான் தான் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்காரு. Shambho